ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் கல்வன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன், அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, 2 பேரும் ஊருக்குள்ளே சின்ன சின்ன திருட்டு வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தர்ற பயவுள்ளைய. இவங்க ஊர் தலைவர் இருக்காரு, அவருடைய குடுமி இவங்க 2 பேருடைய கையில் இருக்குது. அப்படிங்கிறனால இவங்க பண்ணுற இந்த அட்டூழியத்துக்கு எண்டு கடே கிடையாது. அந்த ஊருக்குள்ளே எவனும் எதுவும் பண்ணவும் முடியல இவங்க 2 பேர்த்த. இதில் பத்தாததுக்கு நம்ம கதாநாயகனுக்கு ஒரு ஒன் சைடு லவ் வேறு. அந்த பொண்ணை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும், நம்மளை லவ் பண்ண வச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணுக்கு பிடிச்ச முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசான தாத்தா, அவரை நம்ம கதாநாயகனே தத்தெடுத்து என் சொந்த தாத்தா மாதிரி பார்த்துக்கிறேன் சார், கண்ணு கருத்துமாகன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாப்புல. ஆனால் இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்டு பார்க்கும்போதே கும்கியுடைய 2வது பாகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த ட்ரெய்லர் கட்டே எனக்கு விட்டுச்சு. நம்ம கும்கி ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறனாலேயே அப்போ இந்த படம் இப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள பர்சனலாக இருந்தது. ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த கதை கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு கதைக்களம். அதுலேயும் வித்தியாசமான கதைக்களம் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு ஃபேமிலியாக எல்லாரும் ரசிக்கக்கூடிய வகையில் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கமர்ஷியல் படத்தை தான் இந்த டீம் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக காமெடி, ரொமான்ஸு அப்படின்னு 2ம் கலந்து ஆரம்பிக்கிற இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை அப்படி ஆரம்பித்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டோட இன்டர்வியூவில் இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இன்ட்ரோல் ட்விஸ்ட்டு தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டு. அதே மாதிரியே செகண்ட் ஹாஃபுக்கு கதைக்களம் நகரும்போது ஒரு சில இடங்களில் காமெடி, பல இடங்களில் எமோஷனலான சீக்வன்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா பார்க்குறோங்கிற மாதிரி ஒரு ஃபீலை இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபு நமக்குள்ளே விடுது. பொதுவாகவே ஊரில் ஹீரோ வேலை வெட்டி இல்லாமல் திருட்டு பயவுல மாதிரி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை சித்தரிச்சிட்டோம்னாவே கண்டிப்பாக கூட காமெடி பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று வரும். ஆனால் பல படங்களில் பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரம் வரும், ஆனால் காமெடியை பண்ணாது. ஆனால் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷும் ஆகட்டும், கூட ஃப்ரெண்டாக வரக்கூடிய தீனாவாகட்டும், 2 பேருடைய காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடியாக பல இடங்களில் அது தெரிக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. 2 பேரும் ரொம்ப அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்தே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 பாட்டு, 2 சீனு, இதுதான் கதாநாயகியுடைய கதாபாத்திரம் அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தில் இவானா தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. கதை நெடுகளும் கதையோடையே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவங்களுக்கு, அந்த கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் ரொம்ப நீட்டாகவே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துடைய கதாநாயகன் பாரதி ராஜா சார் தான். அவர் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரே ஒரு பார்வை, அந்த கண் அசைவிலேயே அட்டகாசமாக வெளிப்படுத்திடுறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எவ்வளோ ஒரு இயக்குனர், எந்த மாதிரி ஒரு நடிகருங்கிறத நம்ம பல படத்தில் பார்த்து பழகியிருப்போம். ரொம்ப சூப்பராக இந்த கேரக்டரை ஒரு புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஏன் சார், நான் செத்து போயிட்டா கூட என் பாடியை தூக்கி போடுறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு அந்த வாழ்க்கையுடைய வெறுமையும் தனிமையும் உணர்ந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சி ஆகட்டும், ஒரு கட்டத்தில் பரவாயில்ல நமக்கு 2 பேர பிள்ளைய கிடச்சிட்டாங்க அப்படின்னு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சி ஆகட்டும், இந்த படத்தில் அவருக்கு இன்டென்ஸான எமோஷனல் சீக்வன்ஸாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கு அந்தளவுக்கு நமக்கு ஒரு பெரிய கனெக்டை கொடுத்ததுக்கே அது பாரதி ராஜா சாருடைய வாய்ஸ் நரேஷனில் அதை எப்படி அவர் கன்வெர்ட் பண்ணார் அந்த சீனாக அப்படிங்கிற விஷயமாகட்டும்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு அவர். இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இது போக சப்போர்ட்டிங் காஸ்டில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்க எடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க. படத்துடைய இயக்குனரான PV சங்கர் இருக்கார், அவர் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் அவர் தான் ராட்சசன் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர். இந்த படத்துக்கும் அவர் தான் கேமராமேனு. இதனாலேயே ஒரு ரம்யமான, அதே நேரத்தில் ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த காடு, அதை பதிவு பண்ண விதமாகட்டும், அந்த காடு சார்ந்த ஒரு கிராமம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் முறை, அங்கே யானைகள் திடீர்னு எப்போ தாக்கும் அப்படின்னே தெரியாது. அது ஒத்த யானையாக இருக்கலாம், இல்லை கூட்டமாக வந்து தாக்கலாம். அதனால் கிரியேட் ஆகக்கூடிய அந்த பதபதைப்பு, பரபரப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு விஷுவலாகவே அதை சுவாரஸ்யத்தைப்படுத்தணும். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய கனெக்ட் கிடைக்கும் அப்படின்னு அதை முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காரு அவர். ஜிவியுடைய மியூசிக்கை பொறுத்தளவுக்கு பாடல்கள் எல்லாம் அந்த நேட்டிவிட்டி ஃபீலோடையே இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் ஒரு சில பதபதைப்பான காட்சிகளை நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் காதல் காமெடி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா கூட கிட்டத்தட்ட அந்த இன்டர்வல் ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகிற வரைக்கும் ஹீரோ ஹீரோயினுக்கு இடையிலான அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸுடைய லென்த்தை கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாமோ,
கொஞ்சம் வளவலன்னு போகுதோங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரத்தான் செய்யுது. இவங்க இந்த படத்துடைய ட்ரெய்லர் கிட்ட பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி கும்கியுடைய 2வது பாகமோங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. அதில் அந்த யானை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கதாபாத்திரமாகவே இருக்குது. ட்ரெய்லர்லேயே அந்த பரபரப்பை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த யானைகள் சம்பந்தப்பட்ட காட்சி செகண்ட் ஹாஃபில் நிறையவே இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் இவங்க வந்து பெட்டராக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த ஃபீல் நம்ம கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு காமெடி ஒரு சில இடங்களில், எமோஷனலான சீக்வன்ஸ் நிறைய இடங்களில் அப்படின்னு சொல்லி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாகத்தான் பட்டது. இந்த யானைகள் தாக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில காட்சிகளை அந்தளவுக்கு அட்டகாசமாக எங்கேயும் பெருசாக பிசிறடிக்காமல் எடுத்துகிட்டு வந்த இந்த டீமு ஒரு புலி வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதை இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, ரொம்ப கிளிச்சாக தெரியுது எங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் எனக்கு வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சட்டிலான ஃபர்ஸ்ட் ஹாஃபு, காமெடி, எமோஷனல் சீக்வன்ஸ்னு எல்லாமே நிறைஞ்ச ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நல்ல ஃபீல் குட் கமர்ஷியல் ட்ராமாவான ஒரு செகண்ட் ஹாஃபு ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த கல்வன். எனக்கு என்னவோ இந்த படம் பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸை இன்னுமே ரொம்ப கவருமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடு ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. இந்த படம் நாளைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகுது. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.